தினகரனுடைய பதவி என்ன? அவங்க தொடரலாமா இல்ல இறங்கணுமா? இருவருமே பேச்சுவார்த்தை என்பது நீங்கள் இன்றைக்கா நாளைக்கா என்று முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவரிடத்திலும் செய்திகள் வர வேண்டும், எங்களிடத்திலும் செய்திகள் செல்ல வேண்டும். செய்திகள் இருபுறத்திலும் சென்றதற்கு பிறகு இரு அணிகளும் யார் பேசலாம் என்பதை முடிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கூட நீங்க எப்படி காம்ப்ரமைசன் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு இயக்கத்தில் இருக்கிற போது இயக்கத்திற்கு பேசுகிறவங்க அவங்க என்ன கருத்து சொல்லி நான் கேட்போம். எங்கள் கருத்துக்கள் என்னன்படி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் யார் யார் வருகிறார்கள், நாங்கள் யார் யார் செல்கிறோம் என்பதை பின்னால் முடிவு செய்வோம். ரெண்டு விஷயம் சொன்னாரு. எதுக்காக அந்த கூட்டம் நடந்ததுன்னா, ஒண்ணு வந்து இரண்டு அணிகளையும் இணைப்பதற்காக, இன்னொன்னு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு வந்து அபிடேவிட் தாக்கல். இரண்டு அணிகளும் இணையும் போது எதுக்கு அபிடேவிட் தாக்கல் பண்ணணும்? எங்களுடைய பணிகள் வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. இரண்டு அணிகள் இணைய வேண்டும் என்பது ஒன்று. இணைந்தால் வந்து அபிடேவிட் தேவையில்லை, நீங்கள் சொல்வதற்கு சரிதான். ஆனால் அதுவரையில் நாங்கள் அபிடேவிட் தயாரித்து அதை பற்றி விரைந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டம் எங்களுக்கு இருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவியில சசிகலா தொடர்வாங்களா? அதே போல டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் பதவியில தொடர்வாரா? இப்ப இருந்துட்டு இருக்காங்களா? ரெண்டு அணியும் இணையும் போது அவங்க பதவி விட்டு இறங்கணும்னு கேட்கிறாங்க. முதலமைச்சர் எடப்பாடியோட நிலைப்பாடு என்ன சார்? ஒரு நிமிஷம் அவங்க பேசுறாங்க. ஒரு நிமிஷம். பொதுவா அவர் அந்த கோரிக்கை ஒன்று வைக்கல, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் சொல்லியிருக்காங்க. பொதுச் செயலர் கேட்ட நீங்க தானே சொல்றீங்க. அது மாதிரி கருத்து ஒரே குடும்பத்துடன் கட்சியும் ஆட்சியும் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது அவர் சொல்லியிருக்காரு. இப்ப முதலமைச்சர் பழனிசாமி கட்சி ஒரு பக்கம் இருக்குது, நீங்க கருத்து என்ன சொல்றீங்க? அதான் உங்க ஃபார்முலா முதலமைச்சர் பதவி வந்து டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்யக்கூடிய முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்றதுக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா? அந்த கருத்தை அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர எங்கள் நிறுவனம் பதில் கேட்பது சரியானதல்ல. சார் உங்க ஃபார்முலா என்ன? இபிஎஸ் வந்து முதலமைச்சராகவும் பன்னீர்செல்வம் கட்சி பேச்சுவார்த்தை துவங்கல, அப்புறம் அதுக்குள்ள நீங்க ஃபார்முலா கேட்டீங்கன்னா பேச்சுவார்த்தை அவங்க சொல்றது கட்சி தலைமை வந்து ஓ பன்னீர்செல்வம் தரணுங்கிறாங்க, முதலமைச்சர் பதவியும் தரணும். சொல்லுங்க முதலமைச்சர் என்ன சார் சொல்லியிருக்காரு? முதலமைச்சர் இதுக்கு என்ன சார் சொல்லியிருக்காரு? ஒற்றுமையா இருந்து இந்த கழகத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்த வேண்டும், ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும், மீண்டும் தேர்தல் வருகிற போது நம்முடைய ஆட்சி நிலைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய வலியுறுத்தல். ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல வாய்ப்பு இருக்கா? இது புது கேள்வி. வரட்டுங்களா?